அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் ரஷ்யா ராக், உக்ரைன் ஷாக். அதுதான் நம்ம சொல்ல முடியும். கைவிரித்த அமெரிக்கா, கண்ணீர் வடிக்கும் ஜெலன்ஸ்கி. வருத்தத்தில் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக போராடும் மக்கள், திரண்டு வந்து போராடும் மக்கள். ஜெலன்ஸ்கியோட பதவி காலம் எண்ணப்படுகிறதா? திடீர்னு அவருக்கு எதிராக திரண்டிய மக்கள் திடீரென்று விடிய நடத்திய தாக்குதலில் உக்ரைன் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது. சரியான நேரத்தில் அமெரிக்கா எங்களை கைவிட்டு விட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறது உக்ரைன். என்ன ஒரு பாசிட்டிவ் மெசேஜாக இருக்குது. என்னப்பா முந்தானியத்தெல்லாம் ரஷ்யா பெருசாக அடி வாங்கிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னுலாம் சொன்னியப்பா. பட் இன்றைக்கி செய்தி வேறு மாதிரி வந்திருக்கேப்பா. எல்லாம் எப்போ டர்ன் ஆகிருக்கு, எப்போ பாசிட்டிவாக வந்திருக்குன்னா, ட்ரம்ப் ஒரு உண்மையை டமார்னு உடைச்சாரு பாருங்க. அன்னிலிருந்து இந்த பக்கம் ரஷ்யா ராக்கு, உக்ரைன் ஷாக்கு. என்ன உண்மையை உடைச்சாருன்றது நம்ம 2 வீடியோவில் பேசிட்டோம். நம்ம அது என்னன்றது உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகளை தான் தொகுத்து வழங்க போகிறோம். வாங்க நண்பர்களே, நீங்கள் வச்சு செய்யலாம் வாங்க. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். மழை காலம் வரும்போது எப்படி தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்கோ, அது மாதிரி வின்டர் சீசன் நெருங்க ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கும். என்னதான் அணையை ஓரளவுக்கு மேலே அவங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா வேறு வழியே இல்லை. கபினி நீர் அணையை 10,000 கனஅடிக்கு மேலே போய் திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. இதை வைத்து பல அரசியல் நாடகங்கள் அரங்கேற்றி இருந்தாலும் இனி அதற்கான விடிவு காலம் பிறந்ததா அப்படின்ற எந்த ஆங்கிள் இங்கே பார்க்குறத விட அங்கே வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உக்ரைனில். சரி, இங்கே இதுக்கப்புறம் பாசிட்டிவ் நியூஸாக பார்த்தோன்னா நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, தண்ணி வராத விவகாரத்தை பற்றி. பட் அங்கே என்னென்னா வின்டர் சீசன் நெருங்க ஜெலன்ஸ்கி தரப்புலேருந்து ஏற்கனவே பல கோரிக்கைகள் விடப்பட்டிருந்தாங்க. எங்களுக்கு இன்டர்செப்டர் மிசைல்ஸ் நிறைய வேண்டும்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நடந்திருக்கு. எந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குன்றதை உக்ரைன் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை சொல்ல போகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். பக்கத்தில் நடக்கிற அந்த போராட்டம்லாம் இருக்குல்ல, இனி இந்த வீடியோ பதிவு ஃபுல்லாகவே ஜெலன்ஸ்கிக்கு எதிராக அங்கே தலைநகர் மட்டும் இல்லை, மற்ற நிறைய மாகாணங்களில் பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை பார்க்க முடிகிறது. ஜெலன்ஸ்கி உடனடியாக ஃபெடரோ அவர்கள் நீக்கத்திற்கு பதில் கூறியே ஆக வேண்டும். யாரை கேட்டு புதிய அமைச்சர்களை நீங்கள் நீக்கினீங்க? இல்லை என்றால் ஜெலன்ஸ்கியே பதவி விலக வேண்டும்ன்ற அளவுக்கு ஜெலன்ஸ்கிக்கு எதிரான ஒரு போராட்டங்க தலைநகர் கீவில். என்னப்பா நேற்று இரவு ரஷ்யா அடி என்று அடித்தார்களே, பட்டு இதற்கே இப்படி சொல்கிறாங்களேன்றது. அதை விட எனக்கு இன்னொரு ஷாக்கிங் சம்பவம் என்ன தெரியுமா? இப்போ உக்ரைனுடைய பத்திரிகைகள்லாம் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த போராட்டம் பெரிய அளவுக்கு வலுப்பெற்றதற்கு காரணம் ரஷ்யா இல்லையா. வழக்கமாக இந்த ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, ரஷ்யா ஃபண்டு கொடுத்து இவங்களை இயக்குறாங்க, எனக்கு எதிரானதான் சொல்லுவாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எலான் மாஸ்க்கும் ட்ரம்ப்போடைய டீமு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலான் மஸ்க்கு ட்ரம்ப்போட டீமும் என்னப்பா பெரிய காரணம் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்காம தொடர்ந்து இந்த போர் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப்புக்கு விருப்பம் இல்லை. அது இல்லாமல் எலான் மஸ்க் கொஞ்சம் ரஷ்யானுடைய ரசிகர். அதற்காக இந்த ஃபண்டிங்க்கு நிறைய கொடுத்து அவருக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இப்படி திசை திருப்புறாங்க. கோட்டசாமிங்களே நீங்களா, உங்கள் பத்திரிகைகளா? நேற்று வரைக்கும் அமெரிக்கா ஆஹா ஓஹோ ஐயோ அப்படின்லாம் பெரிய கூப்பாடாக போட்டிங்களப்பா. 2 நாள் முன்னாடி வரைக்கும் என்ன கொண்டாட்டன்றீங்க? ஏங்க தெருவில் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க, எதுக்கு? அவ்வளோதான். நம்மளுக்கு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன் பர்மிட் கொடுத்துட்டாங்க, இன்டர்செப்டர் மிசைல்ஸ் கொடுத்துட்டாங்க, NASMs கொடுத்துட்டாங்க, HIMARS கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி பேட்டி கொடுத்த உடனே கொண்டாடுங்களே, இந்த வெற்றியை கொண்டாடுங்களேன்னு கொண்டாடிட்டு இருந்த அந்த உக்ரைன் 2 நாளைக்கு முன்பு வரைக்கும் கூட ஜெலன்ஸ்கிக்கு எதிராக போராட மறுத்த இந்த மக்கள் இன்னைக்கு காலையில் நேற்று நைட் ரஷ்யா அடிச்சதுலேருந்து மனசு மாறிட்டாங்க. அது இவ்வளோ பேர் அடிக்கிறாங்களே, மக்கள் மீது தாக்கல் நடத்தி தீவிரவாத தாக்குதலை புரிகின்ற ரஷ்யா அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கா? பொதுமக்கள் மீது அவங்க தாக்கல் நடத்துகிற மாதிரி இருந்தால் இவ்வளோ மக்கள் தைரியமாக வெளியே போராடுவாங்களா? இல்லை. இந்த போராட்டம் அத்தனையுமே ஜெலன்ஸ்கிக்கு எதிராக போராட்டம். எதற்காக? ஃபெடரோ அவர்கள் பதவி விலகலை முறைகேடாக தவறுதலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி. நிப்பாட்டு, எல்லாத்தையும் நிப்பாட்டுல ஃபெடரோவை நிறுவனம் பண்ணுன்றாங்க. இப்போ ஃபெடரோவுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, நேற்று இரவு நடந்த சம்பவம் தான். 27 மிசைல்ஸ் அனுப்புனாங்க. யாரு? ரஷ்யா.
ஒன்றே ஒன்று தான் தடுத்தாங்க. 25 பக்கம் நேரடி ஹிட்டு உக்ரைனில். அடுத்த வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் உக்ரைனுடைய வரலாற்றில் இந்த அளவுக்கு நேரடி தாக்குதல் இருந்ததே இல்லை. அப்போ இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இல்லை. அப்போ இதற்கு பெரும் உறுதுணையாக இருந்தது யாருங்க? ஈரானுடைய யுத்தம் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு கட்டி காத்திருப்பாங்க. உக்ரைனு பின்னாடி நின்று அரவணைத்திருப்பாங்க. இன்டர்செப்டர் மிசைல்ஸை கொடுத்துருப்பாங்க. ஈரான் அடித்த அடியில் அங்கே இன்டர்செப்டர் மிசைல்ஸ் அவங்கள பாதுகாக்கிறதுக்கே இல்லாதனால உக்ரைனுக்கு கையை விரிச்சிட்டாங்க. எப்பா எங்களால் முடியாதுப்பா, நீ போரை நிப்பாட்டுப்பா, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களாம் ஜெலன்ஸ்கி கிட்ட. ஜெலன்ஸ்கி இதை ஓடி மறைச்சிட்டு இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இன்னொன்று கூட சொல்கிறாங்க. இப்போ ஜெர்மனிலேருந்து சமீபத்தில் ட்ரூப்பெல்லாம் பின்னாடி பின்வாங்கினாங்க இல்லையா, அந்த ட்ரூப் பின்வாங்கிறது மட்டும் இல்லாமல் முக்கிய இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே தூக்கிட்டாங்களாம் நேட்டோவிலிருந்து. பெரும்பாலான ஆயுதங்கள் இனி உங்களை காப்பாற்ற பாருங்கள், நாளைக்கு உக்ரைனை காப்பாற்றலான்னு கொடுத்துட்டு நாளைக்கு உக்ரைனை தாண்டி உங்ககிட்ட வந்தாங்கன்னா பெரிய ரிஸ்க் ஆகிடும். அதனால் இதுக்கப்புறம் அவங்க நாட்டை பார்த்துக்கிறது சூதாரணமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உக்ரைனுக்கும் பொருந்துமா, போலந்துக்கும் பொருந்துமான்ற ஆங்கிளில் பார்க்கலாம். நேற்று இரவு கியூ மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. கியூ மீது மட்டுமே தாக்கல் நடத்தலை, அதற்கு முந்தின நாள் தாக்குதலே கொஞ்சம் இம்பேக்ட் இருந்தது. 31ஆம் தேதி தாக்குதலுக்கான வரைபடங்கள் இது. இந்த 31ஆம் தேதி வரைபடத்தில் தலைநகர் கியூவை பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க எல்லை பகுதியில். ஆனால் நேற்று கிரிமியா பகுதியை ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. யார்? உக்ரைன் தரப்பில் கிரிமியாவை அடி என்று அடித்து கிட்டத்தட்ட தனிமைப்படுத்துகிற ரேஞ்சுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அடித்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பதிலுக்கு அவங்களுடைய முக்கிய நிலைகளை அடித்திருக்காங்க. அப்போ ரஷ்யா கிரிமியாவை இழந்திருக்கிறது, அவங்க முக்கிய நிலைகளை இணைந்திருக்காங்க. இன்று உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அடுத்தடுத்த வீடியோ பதிவெல்லாம் என்ன வருது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக 185 ட்ரோனு, 35 மிசைல்ஸு. இந்த 35 மிசைல்ஸில் 24, 23 பக்கம் டைரெக்டாக கியூ மீதும் மற்ற பகுதி மீதும் விழுந்திருக்கிறது. குறிப்பாக ஒடிசாவில் மக்கள் குடியிருந்த பகுதியில், மக்கள் கூட்ட நெரிசல் மிக்க பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. எங்களை மாதிரி தாக்குதல் நடத்தாமல் தீவிரவாத தாக்கலை நிகழ்த்தியிருக்கிறார்கள். யார்? இவங்கள மாதிரி தாக்கல் நடத்தவில்லை அப்படின்றாங்க. மொத்தம் ஒரு 3 இடத்துல குறி வச்சு அடிச்சிட்டாங்க. இதில் உக்ரைனுக்கு ஒரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, உலகம் எவ்வளோ உருண்டை பாருங்கள். எவ்வளோ ஒரு வினை நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த வினை நமக்கு எதிராக மாறும்ன்றதில் அது எப்போவுமே அது என்ன சொல்லுவாங்க, எண்ணம் போல வாழ்வு. கரெக்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இல்லையா? அது எல்லாத்துக்கும் எல்லா லெவலிலும் பொருந்துன்னு நினைக்கிறேன் நான். ஏன் இப்படி வல்கரா இப்படி என்னப்பா ஒரு நாட்டோட இதுக்கும் இந்த அளவுக்கு இது இப்படி கம்பேர் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த உக்ரைனுக்குள்ளார அசோ மிலிட்டனை வைத்து ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்களை தேடி தேடி வேட்டையாடி அவர்களை கொன்று குவித்து இந்த அசோ மிலிட்டனை போற்றி வளர்த்தி அவங்களுக்கு பின்புலமாக இருந்து ஆட்சியை பிடித்து இன்றைக்கி அந்த தலைவரை கொண்டு இப்போ மிலிட்டரியினுடைய தலைவராக உட்கார வச்சு போற்றி புகழ்ந்தாங்களோ அதே நிகழ்வு இன்றைக்கி போலந்துக்குள்ளே நடக்குது. போலந்துக்குள்ளார உக்ரைன் மொழி பேசுகின்ற மக்கள் உக்ரைன மக்களை தேடி தேடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலந்துக்குள்ளார இன்றைக்கி உக்ரைன் குய்யோ முய்யோன்னு கத்துறாங்க. இது போலந்து ஏற்றுக்கூடாது, இது ஒரு ஆன்டிசெமிஸ்டம் மாதிரி. இப்போ எப்படி இஸ்ரேலுக்கு எதிராக இது மாதிரி தாக்கல் நடக்குதோ அது மாதிரி உக்ரைனுக்கு எதிராக தாக்கல் நடந்தோம்னா நட்பு நாடுகள் பாதிக்கப்படும். ஏன்னா நேற்று கூட ஒரு 40 வயது மனிதரோட ஒரு உமன் மீது பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்பு பஸ்ஸில் ஒரு தாக்குதல், அப்புறம் கார் கிட்ட நின்றுருந்த போது தாக்குதல். இது ஒரு பெரிய பிரிவினை. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ போலந்து இவங்களாம் அரவணைக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் போனாங்க, தாக்கல் நடத்தினாங்க. இப்போ போலந்தே எதிர்ப்பு தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வெறுப்பு தெரியுது. இந்த வெறுப்பு தானே நீங்கள் இங்கே காட்டினீங்க. ரஷ்யா மக்கள் மொழி பேசுகின்ற மக்களை நீங்கள் அடிச்சிங்க, இன்றைக்கி உங்கள் மொழி பேசுகின்ற மக்கள் அவங்க உங்களை அடிக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அது இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு கோபமான ஒரு மோசமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இவ்வளோ நம்மளுக்கு ஆயுதங்கள் கொடுக்க முடியல, லைசன்ஸு கொடுக்கல, இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியுமே ட்ரம்ப் தரப்பில் 2025 ஏப்ரலில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த ரேர் எர்த் மினரல் அது கரெக்டாக இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, அதை ஸ்டார்ட் பண்ணிடலாமா, மினரல்ஸ் தூக்க ஆரம்பிச்சிடலாமா, அவ்வளோதான் அதுக்கான நெகோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு அந்த கோபம் ஜெலன்ஸ்கிக்கு இந்த டீமுக்கும். என்ன பாஸ், இன்னும் நிறைய செய்தி வருதுங்க.
நேற்று வந்து தனது பேட்டியில் ஜெலன்ஸ்கி வந்து 50,000 பேர் தான் இறந்துருக்காங்க ஜூலை 2026 சொல்லியிருக்கிறாரு. இதே பிப்ரவரி மாதம் 2026 அதே சேனலில் பேட்டி கொடுக்கும்போது 55,000 பேர் இழந்திருக்கிறாங்கன்றாங்க. அப்போ இவரே எவ்வளோ வீரர்கள் இருந்தாங்கன்ற ஒரு நிலைப்பாடு இல்லை. அப்பட்டமான பொய்யும் புழுகளும் இந்த ஊடகத்து மத்தியில் சொல்லி மக்களை நம்ப வைக்கிறாரா அப்படின்ற குற்றச்சாட்டு. இது எல்லாம் பாருங்கள் இப்போ எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனுஷனோட வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க ஆரம்பிச்சதுன்னா அது ஒவ்வொன்றா வெளியில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே அவர் எகெயின்ஸ்டாக மாறிடுதா இல்லை அவர் வந்து சமாளிச்சிருவாரா அப்படின்றத வருகின்ற காலங்கள் அவளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ நெவர் கிவ் அப் மாதிரி தான். ரஷ்யா கரெக்டாக சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இப்போ இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இல்லாதனால கொஞ்சம் இம்பேக்டை கிரியேட் பண்ணாவே மக்கள் வந்து ஜெலன்ஸ்கிக்கு எதிராக ஒரு பக்கம் போராட்டம். ஏன்னா இவர் காக்க தவறாரு, தொடர்ந்து இன்டர்செப்டர் மிசைல்ஸ் எல்லாம் குறையுது. இதே ஃபெட்ரோ இருந்திருந்தாருன்னா நம்மளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஒருவேளை அவர் இல்லாதனால தான் அமெரிக்கா கொடுக்கலையா? ஒருவேளை எலான் மஸ்க்கும் ஃபெட்ரோவும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் தூக்கினதுனால தான் எலான் மஸ்க் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்லிங் நெட்வொர்க் மூலிமா பெருசாக கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறாரா அப்படின்னு பல வகையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டம் எல்லாமே பாசிட்டிவாக அமையுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு டாப் கமாண்டர் ஒருத்தரை வந்து அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவர் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் பிடிச்சி வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதே சம்பவம் தான் 2 நாளைக்கு முன்பு ரஷ்யாவுக்குள்ளே நடந்தது. அப்படியே பாருங்கள் காப்பி அடித்த மாதிரி உக்ரைனுக்குள்ளே நடக்குது. பட் உக்ரைனுக்குள்ளே நடக்கிறது என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ரிவெஞ்ச் மாதிரியாம். அதாவது தன் முன்களத்தில் ஒரு சில விஷயங்களை எனக்கு எதிராக டாப் கமாண்டர் நடந்துக்கிட்டாரு, ஃபோர்ஸ் பண்ணார்ன்ற கோணத்தில் அவரை நாங்கள் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ரஷ்யா இராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாப்ரோசிசியா ரீஜியன், ஒலன்கோவா அப்படின்ற ஒரு ரீஜியனில் முக்கிய பகுதிகளை நாங்கள் வந்து ஒரு 2 கிராமத்தை வந்து கைப்பற்றியிருக்கிறோம் அப்படின்ற பதிவுகளுமே வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னப்பா இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறியே, எல்லாம் திரும்புகிற பக்கம் பார்த்தா ரஷ்யாவை அடியன்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்களே, நீ என்னப்பா இப்படி சொல்கிறீ அப்படின்னு நினச்சிங்கன்னா ரஷ்யா அடி வாங்கியிருக்கானா? எஸ். இந்த வைல்டு பெரிஸ் இருக்குல்ல அதெல்லாம் பாருங்கள். இந்த ஒரு வரைபடம் இருக்குல்ல, இந்த வரைபடத்தில் சிவப்பு கலராக இருக்கிறது எல்லாமே வந்து ஃபயர் அண்ட் அட்டாக்கு. அந்த அதாவது கருப்பு கலரில் ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல அது வந்து ட்ரோன் அட்டாக்கு. அதே மாதிரி அது வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வரைக்கும் 10லேருந்து 12 பக்கம் அடிச்சிட்டாங்க. தொடர்ந்து அடிச்சிட்டே இருக்கிறாங்க. நேற்று இரவு கூட 2 அடிச்சிருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது இல்லாமல் சுமார் 1600 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆயில் ரிஃபைனரி மீது ரஷ்யாவுடைய உஃபா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு காலையில் அடிச்சிட்டாங்க. இது சம்பவம் நம்பர் 2. அப்போ வைல்டு பெரிஸ் பெரிய பாதிப்பு. இன்னொன்று பார்த்தோம்னா ஆயில் ரிஃபைனரி அடியன்னு அடிச்சிட்டாங்க. 2 ஆயில் ரிஃபைனரி தொடர்ந்து இவங்களால் ஏற்றுமதியே பண்ண முடியல. 3வது சம்பவம் என்ன அப்படின்னா ரோசாட்டம் லிங்க்டு உள்ள ஒரு ஷிப்பு பெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, பெஸ்கோ யானினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெஸ்கோ யானினா அப்படின்ற ஒரு கப்பல் போகும்போது ஒரு 130 நாட்டிக்கல் மைல் தாண்டி பெரிய ஒரு அட்டாக்கு மேபி மூழ்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. டானக்ஸ் ரீஜியன் ஒரு பவர் பிளான்ட் ஒன்று அடிச்சிட்டாங்க. அதனால் பிரெண்டியாஸ்க் ரீஜியனில் சுத்தமாக பவரே இல்லை. அப்போ இவங்க நல்லா நோட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். வின்டர் சீசன் நெருங்கிட்டு இருக்குது. ஒரு பவர் பிளான்ட்டை நீங்கள் அடிச்சிட்டிங்க. இப்போ மக்கள் பவர் இல்லை, ஏன்னா நீங்கள் நடத்துறது பூத்தாக்குதல். அப்போ அந்த மக்களுக்கு துன்பம் அளிக்காமல் நல்லது நடக்கணும்ன்ட்டு பவர் பிளான்ட் அடிச்சிட்டிங்க. இப்போ பவர் யூனிட்டே கிடையாதுங்க. 2 நாளாக இதுக்கப்புறம் சரி பண்ணுறதுக்கே 1 மாதம் ஆயிரும்ன்றாங்க. அதே மாதிரி உங்கள் பவர் பிளான்ட் அடித்தாங்கன்னா அது பூத்தாக்குதலா தீவிரவாத தாக்குதலா? அப்போ நீங்கள் அது பூத்தாக்குதுன்னு சொன்னால் அதே பூத்தாக்குதல் தான். சண்டைனா சட்டக்கிளிக்கு தான் செய்யும். 2 தரப்புலையும் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய முக்கிய பவர் பிளான்ட்டை அடிக்க தான் செய்வாங்க. பதிலுக்கு பதில் தாக்குதல் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு இருக்க தான் செய்யும். இனி பாருங்கள் அடுத்தடுத்த தாக்குதல். அவங்க தான் ஒரு குஷி மோடில் இருக்கிறாங்க. இப்போ யார்? ரஷ்யா தரப்பில் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் குறைய இனி தாக்குதல்கள் அதிகமாகும். இனி வருகின்ற காலங்கள் சாதக பாதகமாக அமைகிறதா? ஐரோப்பா நாடுகள் வந்து கவலையில் இருக்கிறது. ஏன்னா இப்போ அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா அங்கே ஈரான் வேற சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எந்த நேரத்துலையும் நாங்கள் உக்ரைன் மீது தாக்கல் நடத்தியே தீருவோன்ட்டு. கண்டிப்பாக நாங்கள் அன்ஆன்சர் பண்ணால் விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ அன்ஆன்சர் பண்ணால் சப்போஸ் அங்கே நடத்திட்டாங்கன்னா இப்போ ஐரோப்பா நாடுகள் நேட்டோ நாடுகள் கண்டனம் மட்டும் தெரிவிக்குமா இல்லை ஓடி வந்து ரஷ்யாவுக்கு எதிராக நிற்குமா? அப்படி ரஷ்யன்ற ஈரானுக்கு எதிராக, அப்படி ஈரானுக்கு எதிராக நின்றா அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினா இங்கே உக்ரைனை யாரை காப்பாற்றுவாங்க? இது எல்லாமே ஒரு
முக்கோண காதல் கதையில் வந்து நிற்க போகுது. அந்த காதல் கதையில் உட்காந்து நம்ம ஜம்முன்னு பார்க்க போகிறோம். இனி நடக்கின்ற சம்பவம் எல்லாமே டிசம்பருக்குள்ளார பாசிட்டிவாக அமையுதான்றதை நம்ம பார்த்துடலாம். அது இல்லாமல் ஐரோப்பாவுக்குள்ளாரே பார்த்தோம்னா அந்த சியூட்டா பகுதியில் மக்கள் பெருசாக உள்ள நுழைஞ்சாங்கல்ல. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிளில் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்த 3 ஆங்கிளில் உள்ள நுழைஞ்சதில் பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முழுக்க பெட்ரோ சாண்டர்ஸ் தான் காரணம், ஐரோப்பாவை நாசம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பெருசாக கர்ம வீரர் மாதிரி எல்லாத்தையும் திறந்து விட்டு அப்படியே நல்லது பண்ணுறன்ற பேரில் இன்றைக்கி ஐரோப்பாவோட கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டாரு அப்படின்ட்டு அந்த ஷென்கன் அக்ரிமெண்ட்டை நீக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து அறிவிப்பு கொடுத்த உடனே இவர் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, வேண்டுமென்றே திட்டமிட்டு என் மீது போலி செய்திகளை பரவி இந்த மாதிரி தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்துறங்க, உடனடியாக புரூசல்ஸ் வந்து எம்பி கூட்டத்தை கூட்டணும், இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்னா கூட அவருக்கு எதிராக அமைந்து ஸ்பெயினை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீ யாருனாலும் கூப்பிட்டுக்கோப்பா, என்னால் முடியாது, இதுக்கப்புறம் நீ பாட்டு அகதிகளை நீ பாட்டு இஷ்டத்துக்கு உள்ளே கூப்பிட்டு விடுவேன், அது நாங்கள் பொறுப்பேற்றுக்கணுமான்றான். ஏன்னா இவ்வளோ மக்களும் சும்மாலாம் உள்ள வரல, இவங்க அகதிகள் கேம்பை வந்து திடீர்னு திறந்து விட்டு அவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க. அங்கே இடம் பத்தாமல் இப்படி நீந்தி வந்திருக்காங்க. எல்லாமே இவர் கொடுத்த இடம் தான் அப்படின்னு இவர் மீது வந்து குற்றச்சாட்டு எகெயின்ஸ்டாக திருப்பி இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுங்க. இவ்வளோ நிகழ்வுக்கு மத்தியிலும் ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்சமாவது அடங்கியிருக்கிறாரா, ஈரான் விவகாரம் மற்ற எல்லா விவகாரத்தையும் அடங்கியிருக்கிறாரா அப்படின்னா இல்லை. 2029 கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பது தான் என்னோட பிரதான கொள்கைன்றாங்க. இப்போ இந்த ஐரோப்பா வந்து சுலோ மோசம் திரும்பாரு. எப்பா கோட்டசாமி, ஒரு எல்லையே இல்லையா, அங்கே சூழ்நிலை மறுபடியும் கிரீன்லாந்தில் வந்து நிற்கணுமா அப்படின்வாங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. முடிஞ்சால் இப்போ கூட நீங்கள் கிரீன்லாந்தை இணைக்க ஆரம்பிக்கலாம் அமெரிக்கா, அப்போ தான் நல்லா இருக்கும். ஐரோப்பா வேறு அடுத்த கட்ட பொருளாதார தடை போடுறேன்றாங்க. இந்த பொருளாதார தடை போட இனி அடுத்த கட்ட தாக்குதல் ஈரான் மீது நடந்ததுன்னா அடுத்து எனர்ஜி கிரைசிஸ் வந்து ஐரோப்பா எப்படி தாக்க முடிக்கிறாங்க. நேற்றையும் உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஜெர்மனியினுடைய ஒரு ரெயின் ரிவர் வந்து ட்ரை ஆக ஜெர்மனியும் சரி மற்ற நாடுகளும் சரி பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக போகிறாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பார்த்துடலாம். கனடா வந்து அதாவது உடன் பொருட்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து கொஞ்சம் இல்லீகலாக நிறைய வகையில் இம்போர்ட் பண்ணுறாங்க. மேபி அமெரிக்காவில் இருந்தால் எங்கேருந்துன்னு தெரியல. அதனால் 25% இம்போர்ட் வரி விதிக்க போகிறாங்க. நிறைய இல்லீகல் ரெகுலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்ற கோணத்தில் பார்க்குறாங்க. அதாவது அமெரிக்கா கிட்டேருந்து எந்த வகையிலும் உள்ளே வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்களா இல்லை என்ன ஆங்கல்னு தெரியல. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா, பெலாரஸுடைய தலைவர் லூகாஷென்ஸ்கோ அவர்கள் மீது கிரிமினல் வழக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து. ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து சர்வதிகாரம் புரிந்து பெரிய அளவுக்கு எதிராக இருக்கிறான்றதுனால இந்த கிரிமினல் வழக்கை பதிவு பண்ணி என்னத்தை பண்ண போகிறீங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் கூட அவர் பதிவு பண்ணுங்க. நேற்று மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு அவ்வளோதான் வேஸ்ட்டு, அதை வந்து சும்மா நாடுகளை மிரட்டுறதுக்காகவும் இதுக்காக தான் வச்சுருக்காங்க, அது இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்றாங்க. இழுத்து மூடிட்டா எங்கே போயிட்டு நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு தவறு அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிரான கொடுத்த தீர்ப்பும் தவறு தானே? இல்லை நான் கேட்டுக்கிறேன் எதுக்கும், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தானே. ஏன்னா நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கும்போது எல்லாருமே வரவேற்றீங்க, புடின் அவர்களை கைது பண்ணலாம் சொன்னீங்க. இன்னைக்கு கடைசியில் பார்த்தா அதையே வேஸ்ட்டுன்னு சொல்லும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஆட்டம் சூடு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான காலம் ரஷ்யாவுக்கான நாட்களாக அமைந்து விட்டது. வருகின்ற காலம் அதற்கான காலம் அமைந்து விடுமா? ஜெலன்ஸ்கி கூட பதவி காலம் எண்ணப்படுகிறதா, இல்லை அவர் சமாளித்து விடுவாரா? ஆனால் இத்தனை நாள் ஆகுது, 16-17 நாளாக தொடர்ந்து போராடுறாங்கன்னாவே பெரிய ரிஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.